வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: குஜராத்தில் நீடித்துக் கொண்டிருந்த குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பாகிஸ்தான் பகுதியை நோக்கி விலகி சென்று கொண்டிருக்கிறது, செயலிழந்து கொண்டிருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் இருந்து உள்ளே நுழைய தொடங்கி இருக்கிறது. நுழைய தொடங்கி இருக்கு. முழுமையா நுழைந்த பிறகு தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பிடிப்பும், அதனைத் தொடர்ந்து கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும். வரக்கூடிய 2-3 நாட்களில், அதாவது இந்த மாத இறுதிக்குள் ஒடிசா, மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளே நுழைய தொடங்கியதும் தெற்கு மற்றும் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே நுழைய தொடங்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை எதிர்த்து தடுத்து தேக்கி மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்க போகிறது. தொடக்கம் இன்றைக்கு இருக்கலாம், நாளை உறுதியாக இருக்கும். நாளை 27ஆம் தேதி திங்கட்கிழமை வடகடலோர மாவட்டங்கள், வட உள்பகுதிகள் மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் இருந்து டெல்டாவிற்குள்ளும் நாளை மாலை இரவிலே ஒரு சில இடங்கள்ல மழை பொழிவை கொடுக்க தொடங்கும். 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையும் 27ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமான காற்று என்பது வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு மேல் குளிர்ந்த காற்றாக பாலக்காட்டு கணவாய்க்குள் வரும். தமிழ்நாட்டில் வெப்பம் குறையும். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலிருந்து முற்றிலுமாக வெப்பம் விலகிவிடும். அனைவரின் எதிர்பார்ப்பு இதுதான். எப்ப வெப்பம் குறையும் அப்படிங்கிறது வரக்கூடிய திங்கட்கிழமை நாளை அல்லது நாளை மறுநாளில் இருந்து நாளை மாலைக்கு பிறகுதான். நாளை ஒரு நாள், இன்னைக்கு நாளைக்கு வெயில் இருக்கும். நாளை மழை பொழிவுக்கு பிறகு அந்த மழை பொழிந்த இடத்திலும் பிறகு கேரளாவில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய காற்று குளிர்ச்சியாக இருக்கும் என்பதனால பெரிய அளவிலே வெப்பம் இருக்காது. கொஞ்சம் வெப்பம் படிப்படியாக விலகும். ஆக செவ்வாயை விட புதன் வெப்பம் நன்றாகவே குறைக்கும். அதாவது வரக்கூடிய 27ஆம் தேதி நாளையை விட 28ஆம் தேதி வெப்பம் குறையும். 28 விட 29 நன்றாக வெப்பம் குறையும். 29 விட 30, 31 நன்றாகவே வெப்பம் குறைந்துவிடும். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடையும். தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு திங்களை விட செவ்வாய் பரப்பில் கூடும். செவ்வாயை விட புதன், வியாழன் பரப்பில் கூடி காணப்படும். 30, 31ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்புல வெப்பச்சலன மாலை இரவு இடிமழை பொழிவு காணப்படும். கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். ஆகஸ்ட் 1 பிறந்ததும் கேரள மழை நன்றாக வலுப்பெறும். ஆகஸ்ட் 1 8 வரை என்று நேற்று சொல்லியிருந்தோம். நீண்டகால அறிக்கையில ஆகஸ்ட் 1 10 வரை என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது அதில் ஒரு திருத்தம், 10 வரை என்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 1 10 வரை தென்மேற்கு பருவமழை பலத்த மழை பொழிவை கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கே உள்ள பகுதிகள் மற்றும் கேரளா பகுதி எல்லாமே நல்ல மழை பொழிவை பெறும். வால்பாறை, நீலகிரி நல்ல மழை பொழிவை பெறும். கணவாய் பகுதிகள் சாரலை பெறும். தமிழ்நாட்டில் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்றை கிழக்கு காற்று எதிர்த்து தேக்கி கடலோரமும் கனமழை பொழிவை கொடுக்க போகிறது சில நாட்கள். ஆக ஆகஸ்ட் 1 10ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் தீவிரம். ஆகஸ்ட் 1 10ஆம் தேதி வரை வெப்பச்சலன இடிமழை பொழிவும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை பொழிவும் தீவிரமடையும். தமிழ்நாட்டின் கரையோரமாக, அதாவது இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடற்பகுதியில வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாக போகிறது. இந்த வளிமண்டல சுழற்சி நன்றாகவே தேக்கி தடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் 10 தேதி 1 10 தேதி வரைக்கும் 10 முதல் 10 நாள் மாலை இரவு வெப்பச்சலன இடிமழை பொழிவை கடலோர மாவட்டங்கள்ல தீவிரப்படுத்தும் சொல்லியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையும், கேரளா கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழையும், உள்ளே வெப்பச்சலன இடிமழை பொழிவும், கடலோரம் வளிமண்டல சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவமழை வெப்பச்சலனம் காரணமாக மழையும் கொடுக்கும். மலையோரமும் கடலோரமும் வலுத்த மழை இருக்கும். கடலோரம் பெய்வது மாலை இரவு சில மணி நேரங்கள், மலையோரம் பெய்வது 24 மணி நேரமும் இருக்கும்.
இதுல சில மணி நேரங்கள் மதிய ஒரு காலைக்கு பிறகு மதியம் வரைக்கும் கொஞ்சம் தொய்வு இருந்து மீண்டும் மாலையிலிருந்து மழைப்பிடிப்பு தீவிரமடையும். நள்ளிரவு அதிகாலையில வலுத்த பலத்த மழைப்பிடிப்பு இருக்கும் கேரள கர்நாடகாவிலே. ஆக இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நம்பிக்கை ஊட்டாது. வானிலை அறிக்கையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். காரணம் வெயில் தான். மழை தூறல் விழுந்த பிறகுதான் வானிலை அறிக்கைக்குள் வருவீர்கள். அதற்கு முன் மனவேதனைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு மழையை காணோம், மழை பெய்யாது என்ற மனநிலையுடன் மழை அறிக்கையை பார்க்காதவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள். இந்த மாத இறுதியில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கி தீவிரமடைந்து ஆகஸ்ட் 1 to 8 வரை வலுவான தென்மேற்கு பருவமழையும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவையும் கடலோரம் வலுத்த பலத்த மழைப்பொழிவையும் மாலை இரவு நேரம் சில மணி நேரம் கொடுக்கும் என்பதையும் தெரியப்படுத்துங்கள். அதாவது தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவின் பகுதிகளில் பெய்யக்கூடிய அதே வேளையில அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக வயநாடு பகுதியில் மிக கனமழை பொழிவு அதிக கனமழை பொழிவு ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில் மழைப்பொழிவு ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அமையும். அந்த மழைப்பொழிவு கபினிக்கு நீர்வரத்தை கொடுக்கும். கபினிக்கு ஒரு 5-6 TMC இருந்தா போதும், நிரம்பிடும். அந்த நீர்வரத்து வரக்கூடிய 10 நாள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிற காரணத்தினாலே கபினிக்கு ஒரு நீர்வரத்தை கொடுத்து ஆகஸ்ட் 10 கபினி நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிரம்பியதும் ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்துரும் மீண்டும் மழை. ஆக நிரம்பியதும் 5 நாள் தென்மேற்கு பருவமழை ஒரு தொய்வு கொடுக்கும்னு அதையும் நீண்ட கால வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 10 முதல் 14 வரைன்னு, 9னா 13 வரை, 10லேருந்து 14 வரைக்கும் 5 நாள். அந்த 5 நாள் இடைவெளி கொடுத்து அதற்கு அப்புறம் தொடங்கும் மழை தான் தொடர்ச்சியாக அது வலுவாகவே இருக்கும். நல்ல மழைப்பொழிவு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அந்த 10லேருந்து 14 வரைக்கும் நிகழ்வு இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஜப்பான் மற்றும் தைவான் பகுதியை நோக்கி போகும். அப்பொழுது அந்த நிகழ்வு கரை கடந்த பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அது அப்படியே வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கு, ஒடிசா மேற்கு வங்க பகுதிக்கும், அதனைத் தொடர்ந்து ஒடிசாவின் வடக்கு பகுதிக்கும், அதனைத் தொடர்ந்து மத்திய ஒடிசாவிற்கும், அதனைத் தொடர்ந்து தெற்கு ஒடிசாவிற்கும், பிறகு ஒடிசா ஆந்திர பிரதேச எல்லைக்கும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், பிறகு மத்திய ஆந்திர பிரதேசத்திற்கும், அக்டோபரிலே தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், நவம்பர் டிசம்பர்ல தமிழ்நாட்டிற்கும் நிகழ்வுகள் வர தொடங்கும். ஆகையின் காரணமாக இப்பொழுதைய வழித்தடம், அதாவது தாழ்வு நிகழ்வு பயணிக்கக்கூடிய வழித்தடம் ஒடிசா முதல் குஜராத் வரை. இடைப்பட்ட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் குஜராத் என்று இருக்கிறது. அடுத்த நிகழ்வு ஒரு 5 நாள் இடைவெளி கொடுத்த பிறகு அடுத்த நிகழ்வு அமைய போவது ஒடிசா முதல் மேற்கு வங்கம், ஒடிசா முதல் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு. அதற்கு அடுத்த நிகழ்வு ஒடிசா முதல் கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு. இப்படி செப்டம்பர் பிறந்ததும் ஆந்திர பிரதேசம் முதல் மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா பகுதிக்கு பயணிக்கும். ஆக செப்டம்பர் இறுதி அக்டோபர் முன் 15 தேதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் முதல் கர்நாடகாவிற்கு பயணிக்கும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலையில் பெய்யக்கூடிய மழை ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல சேர்த்து பெய்யும். 60 நாள் கடந்து விட்டது. மழைப்பொழிவு இனிமேல் எங்க பெய்ய போகிறது என்று நீங்க நினைக்கலாம். கண்டிப்பாக இந்த மழைப்பொழிவு அதாவது ஆகஸ்ட்ல ஒரு 31 நாள், செப்டம்பர்ல ஒரு 30 நாள், 61 நாள், அக்டோபர்ல ஒரு 16 நாள். ஆக கண்டிப்பாக ஒரு 75 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். இதுல இறுதி 45 நாள், செப்டம்பர் அக்டோபர் இறுதி 45 நாள் மிகவும் வலுத்திருக்கும். புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள். கவலையை போக்கி எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்கின்ற அதனால் ஏற்படக்கூடிய வறட்சி என்பதை எல்லாம் போக்கிவிட்டு 10 மாவட்டங்கள் வறட்சின்னு நேற்றை கூட வறட்சி ஏற்படும் சொல்ல கூட அறிக்கை வந்திருக்கு. அப்படி இல்லை. வடகிழக்கு பருவமழை போலவே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு வடகிழக்கு பருவமழை வலுத்த மழை அக்டோபர் 18 இருந்து ஜனவரி 10 வரை, 2027 ஜனவரி 10 வரை இருக்கும். பெரும்பாலான நாட்கள் மழை நாட்கள், இடைவெளி நாட்கள் குறைவு. தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கெல்லாம் நிறைய இருக்கு. வடகடலோரமும் இருக்கு. கர்நாடக எல்லையோர, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கும் இருக்கு. ஆக வறட்சி என்கின்ற மனக்கவலையை தூக்கி எறிந்து விட்டு
இருக்கக்கூடிய வெயில் 2 நாளில் விலகப் போகிறது. அதற்கு பிறகு வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அதனை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பொழிவு, அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையும் பொழியும், தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பொழிவும் பொழியும் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டு இணைந்தே இருங்க. அப்டேட்ஸுடன் பிறருக்கும் இத்தகவலை சொல்லுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.